புதுச்சேரி வில்லியனூர் அருகே நடந்து சென்ற மூதாட்டியின் காதில் இருந்த தங்க கம்பலை மர்ம நபர் பறித்து சென்றது தொடர்பாக வில்லியனூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் புதுப்பேட் பகுதியை சேர்ந்தவர் முத்துலட்சுமி. இவரது மகள் திருமணமாகி தனித்தனியே வசித்து வருகின்றனர். எனவே முத்துலட்சுமி மட்டும் தனியாக வசித்து வருகிறார். இவர் தில்லை நகரில் வீட்டு வேலை செய்துவிட்டு சனிக்கிழமை வழக்கம் போல் வீட்டிற்கு நடந்து சென்றார். அப்போது பைக்கில் வந்த மர்ம நபர்களில் ஒருவர் முத்துலட்சுமி இரு காதுகளில் அணிந்திருந்த தங்க கமலை பறித்து கொண்டு தப்பினாராம். இதில் முத்துலட்சுமியின் காதுகளில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். இது குறித்து வில்லியனூர் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலமாக 5 பேரிடம் ரூபாய் 59,62,000 மர்ம நபர்கள் நூதன முறையில் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் ராஜவேணி. இவரது மகனை மர்ம நபர்கள் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு இணையதள பங்குச் சந்தையில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ராஜவேணியின் மகன் மர்ம நபர்கள் அனுப்பிய செயலியில் ரூபாய் 35 லட்சத்தை பல தவணைகளில் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல புதுச்சேரி கோரிமேடு பகுதியை சேர்ந்த கணேஷிடம் பங்குச்சந்தை முதலீடு என கூறி ரூபாய் 23,89,000, கொசப்பாளையம் பகுதியை சேர்ந்த ஷாமிலா பானுவிடம் ரூபாய் 11,000, தட்டாஞ்சாவடி ஸ்டாலினிடம் ரூபாய் 49,000, காரைக்கால் திவ்ய பிரசாத்திடம் ரூபாய் 13,000 என மொத்தம் ரூபாய் 59,62,200 மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இது குறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்காலில் அரசு அதிகாரி வீட்டில் 20 சவரன் தங்க நகையை திருடிய கணவன் மனைவி உட்பட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 20 சவரன் தங்க நகை மற்றும் சொகுசு கார் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். காரைக்காலை அடுத்த மேல ஓடுதுறை பகுதியில் வசித்து வருபவர் பொதுப்பணித்துறை அதிகாரி அன்பழகன். இவர் கடந்த பிப்ரவரி 5ஆம் தேதி தனது குடும்பத்தோடு வெளியூர் பயணம் சென்றுவிட்டு 7ஆம் தேதி காரைக்கால் வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பக்க கதவு மற்றும் உள்ளே இருந்த பீரோவையும் உடைத்து அதிலிருந்து சுமார் 20 சவரன் தங்க நகை மற்றும் ரூபாய் 20,000 ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றது தெரியவந்தது. இது தொடர்பாக அன்பழகன் நிறைவி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் நிறைவி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் தென்காசி மாவட்டத்தைச் சேர்ந்த பிரபல கொள்ளையன் ஹஜ்மீர் ஹாஜா ஷெரீப், அவரது மனைவி வசந்த பிரியா மற்றும் அவரது நண்பர் முகமது இஸ்மாயில் ஆகியோர் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து 3 பேரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களின் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த 20 சவரன் தங்க நகைகளை மீட்டு கொள்ளை சம்பவத்திற்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். பின்னர் காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 2 பேரிடம் ரூபாய் 91,88,000 மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி கோரிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் கணேசமூர்த்தி. இவரை டெலிகிராம் செயலி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் இணைய வழி பங்குச்சந்தையில் அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறியதை நம்பி ரூபாய் 23,89,000 கணேசமூர்த்தி குறிப்பிட்ட செயலியில் முதலீடு செய்துள்ளார். அதன் பிறகு மீண்டும் ரூபாய் 18,39,000 அவர் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரி ஈஸ்வரன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கருணாநிதி வாட்ஸ்அப் குழு மூலம் பொருட்கள் விநியோகிப்பதாக கூறி இருவரிடம் மர்ம நபர்கள் ரூபாய் 49,60,000 மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்தும் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். காரைக்காலில் மகனுக்கு திருமண தோஷம் இருப்பதாக கூறி ரூபாய் 2,18,000 மோசடியில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். காரைக்கால் நெடுங்காடு நல்லாத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் சகுந்தலா. இவரின் மகனுக்கு திருமணம் ஆகாததால் திருமண தோஷம் இருப்பதாகவும் அதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என விருதுநகரைச் சேர்ந்த கிளி ஜோசியர்
முனுசாமி, தூத்துக்குடியை சேர்ந்த சுகந்தி மற்றும் தென்காசியைச் சேர்ந்த வினோத்ராஜ் ஆகிய இருவரையும் அறிமுகம் செய்துள்ளார். பின்னர் இருவரும் சகுந்தலா மகனுக்கு திருமண தோஷம் நீங்க பரிகாரம் சிறப்பு பூஜை செய்ய வேண்டும் என்று தவணை முறையில் ரூபாய் 2,18,000 பணத்தை பெற்று ஏமாற்றி உள்ளனர். இதுகுறித்து சகுந்தலா அளித்த புகாரின் பேரில் நெடுங்காடு சப் இன்ஸ்பெக்டர் ராஜன் வழக்கு பதிவு செய்து கிளி ஜோசியர் முனுசாமி, சுகந்தி, வினோத்ராஜ் ஆகிய 3 பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற தலைமை காவலரை குக்கர் மேல்மூடியால் அடித்து கொலை முயற்சியில் ஈடுபட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி கோபாலன் கடை அம்மா நகரில் ஒரு வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்வதாக போதைப்பொருள் தடுப்பு பிரிவு தலைமை காவலர் வசந்த் என்பவருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனை அடுத்து காவலர் வசந்த் உயர் அதிகாரிகள் மற்றும் வில்லியனூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துவிட்டு சம்பந்தப்பட்ட வீட்டிற்கு சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த 3 இளைஞர்கள் விற்பனைக்காக கஞ்சாவை சிறு சிறு பொட்டலங்களாக தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து அவர்களை பிடிக்க முயன்ற காவலரை 3 பேரும் சேர்ந்து குக்கர் மேல் மூடியால் சரமாரியாக தாக்கியதில் முகம் சிதைந்த நிலையில் காவலர் மயக்கமடைந்து அங்கேயே சரிந்தார். மேலும் சாக்கு பையால் அவரின் முகத்தை மூடி கொலை முயற்சி செய்த நிலையில் வில்லியனூர் காவல்துறையினர் அங்கு வந்ததை கண்டதும் இருவரும் தப்பி ஓடினர். தலைமை காவலர் வசந்தை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்த வில்லியனூர் காவல்துறையினர் தப்பியோடிய 3 பேரில் 2 பேரை கைது செய்தனர். விசாரணையில் பிரதீப், சதீஷ் என்பதும் இருவரும் சகோதரர்கள் என்பதும் தெரியவந்தது. மேலும் தப்பியோடிய மேலும் ஒருவரை காவல்துறையினர் வலை வீசி தேடி வருகின்றனர். கஞ்சா கும்பலை பிடிக்கச் சென்ற காவலர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்காலில் முன்னாள் ஆசிரியர் மனைவியை தாக்கி கொள்ளையடித்த வழக்கில் சிறுவன் உட்பட 7 பேரை போலீசார் கைது செய்தனர். காரைக்கால் திருநள்ளாறு அம்பகரத்தூர் கந்தங்குடி சாலையை சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ராமலிங்கம். இவரது மனைவி கனகவல்லி. கடந்த 23ஆம் தேதி இரவு ராமலிங்கம் வெளியில் சென்றிருந்த போது வீட்டில் தனியாக இருந்த கனகவல்லியை தாக்கிய முகமூடி அணிந்து வந்த நபர்கள் அவர் அணிந்திருந்த 15 சவரன் செயின், பீரோவில் இருந்த 62 சவரன் நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களை கொள்ளையடித்து சென்றனர். இது குறித்து ராமலிங்கம் அளித்த புகாரின் பேரில் அம்பகரத்தூர் போலீசார் வழக்கு பதிந்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அம்பகரத்தூர் சாகுல், வெங்கடேஷ் என்பதும் அவர்களின் கூட்டாளிகள் அம்பகரத்தூர் விஜய், மயிலாடுதுறை ராகுல், ஸ்ரீதர், புகழேந்தி மற்றும் 17 வயது சிறுவன் உட்பட 7 பேரை கைது செய்தனர். மேலும் அவர்களிடமிருந்து 32 சவரன் தங்க நகைகள், 5 மொபைல் போன்களை பறிமுதல் செய்தனர். இவ்வழக்கில் மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். கைது செய்யப்பட்ட 6 பேரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் 5 பேரிடம் ரூபாய் 3,43,000 மோசடி செய்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். கொம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் நிஜாமுதீன். இவரிடம் வங்கி அதிகாரி போல பேசிய நபர் கிரெடிட் கார்டு தொகையை உயர்த்த வங்கி விவரங்களை கேட்டார். அதை கொடுத்த அடுத்த நிமிடத்தில் அவரது கணக்கில் இருந்து 30,000 ரூபாய் எடுக்கப்பட்டது. உப்பளம் பகுதியை சேர்ந்த சுகுமார் என்பவரிடம் பேசிய நபர் தொழில் தொடர்பாக பேசி மொத்த விற்பனையாளர் என கூறினார். அதை நம்பி அவர் 79,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். காரைக்காலை சேர்ந்த பிரியா என்பவரை தொடர்பு கொண்ட நபர் பகுதி நேர வேலை இருப்பதாக கூறினார். அதனை நம்பி 19,000 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். இது குறித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி உயில்கள் மூலம் நிலங்கள் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட மோசடி வழக்கில் சென்னையை சேர்ந்த பெண்ணை சிபிசிஐடி போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். உழவர்கரை சார் பதிவாளர் அலுவலகத்தில் கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் 2001ஆம் ஆண்டு வரை அசல் உயில் ஆவணங்கள் கிழிக்கப்பட்டு அதற்கு பதிலாக போலி ஆவணங்கள் தயாரிக்கப்பட்டது தெரிய வந்தது. அந்த போலி உயில் ஆவணங்கள் மூலம் பத்திரப்பதிவும் நடைபெற்றுள்ளது. இதனை அடுத்து சார் பதிவாளர் பாலமுருகன் குற்றப்பிரிவு போலீசில் புகார் அளித்தார். விசாரணையில் போலி உயில் மூலம் கோட்டக்குப்பத்தை சேர்ந்த அப்துல் சமீத் நத்வி என்பவர் கடலூர் மஞ்சக்குப்பத்தை சேர்ந்த சித்ரா என்பவரை சிறுமியாக காட்டி அவர் பெயரில் உயில் எழுதி வைத்து அதன்படி மேலும் பல ஆவண பரிவர்த்தனைகள் நடந்ததும் தெரிய வந்தது.
இதுகுறித்து குற்றப்புலனாய்வுத்துறை குற்றவாளிகளை தேடிய நிலையில் சித்ரா என்பவரை சென்னை மேடவாக்கம் பகுதியில் போலீசார் கைது செய்தனர். அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.